இந்த பொண்ணு குடும்பக்கார அப்பாவுக்கு பயந்து ஊரை விட்டு போறா. தப்பிச்சோன்னு நினைச்சு கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது அதே கப்பல்ல அவளுடைய அப்பாவை பாக்குறா. அதனால கப்பல்ல இருந்தும் தப்பிக்க ட்ரை பண்ணுவா. அவங்க அப்பா பின்னாடியே துரத்திட்டு போறாரு. அப்படியே கப்பலுடைய முனைக்கு வந்து சேர்றா. இனிமே அவர்கிட்ட இருந்து தப்பிக்க வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு கப்பல்ல இருந்து குதிக்க ட்ரை பண்ணுவா. அவங்க அப்பா தடுத்து குதிக்காத, எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம்னு சொல்வாரு. ஆனா அவர்கிட்ட மாட்டிக்கிறதுக்கு தண்ணியில குதிக்கிறதே மேலுன்னு நினைச்சிட்டு தண்ணியில குதிச்சிடுவா. அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவும் குதிக்கிறாரு. அந்த பொண்ணு அலையால அடிச்சுட்டு போய் ஒரு தீவுல கரை ஒதுங்குவா. அந்த பொண்ணு கண்ண விழிச்சதும் தீவுல மாட்டிக்கிட்டோன்னு புரிஞ்சுக்கிறா. அதனால ஹெல்ப் சைனை எழுதி வச்சுட்டு தீவுக்குள்ள போய் சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாக்குறா. அங்க ஒரு பொட்டேட்டோ தோட்டமே இருக்கு. சந்தோஷமா அங்க இருந்து பொட்டேட்டோ எடுத்து சாப்பிட்றா. அதுக்கப்புறம் கரைக்கு வந்து பார்க்கும்போது அவங்க அப்பாவுடைய பாடி கரை ஒதுங்கி இருக்கும். அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவா. அந்த தீவுல இருந்து தப்பிக்க வழி இல்லாம 15 வருஷம் அந்த தீவிலேயே மாட்டிட்டு இருப்பா. ஒரு முறை அவ கடல்ல இருந்து மீன் பிடிச்சிட்டு வரும்போது ஒரு ட்ரோன் பறக்கிறத பாக்குறா. அதை ரொம்பவே ஆச்சரியமா பாப்பா. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவ ட்ரோனை பார்த்தது இல்ல. அதனால அந்த ட்ரோன் பின்னாடியே ஓடி போய் அதை பிடிப்பா. அந்த தீவை கிளீன் பண்றதுக்காக ஒரு சில வாலண்டியர்ஸ் வந்திருப்பாங்க. அதுல ஒரு ஆள் பறக்க விட்ட ட்ரோன் தான் அது. இந்த பொண்ணு ட்ரோனை பிடிச்சதும் அந்த ஆள் ட்ரோன் கிட்ட ஓடி வருவாரு. 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மனுஷனை பார்த்ததும் அந்த பொண்ணு சந்தோஷத்துல அவரை கெட்டி பிடிப்பா.